செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி அருகே குழந்தைகளின் சிசுக்களின் உடல்கள் குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தை அடுத்த பஞ்சப்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலை அருகே உள்ள காட்டுப் பகுதியில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசுக்களின் உடல்கள் குவியல் குவியலாக கிடந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கழிவுநீர் வாகன ஓட்டுநர் ஒருவர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் மாநகராட்சி ஊழியர்களின் உதவியுடன் ஆழமான பள்ளம் தோண்டி சிசுக்களின் உடல்களை புதைத்தனர். பிறக்கப் போவது பெண் குழந்தையா என்று தெரிந்து கொண்டு கருக்கலைப்பு நடந்துள்ளதா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக பணத்திற்கு ஆசைப்பட்டு தனியார் மருத்துவமனைகளில் செய்யப்படும் கருக்கலைப்பே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குழந்தை சிசுக்களின் உடல்கள் குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி அடமலைப்பட்டு ஒரு மதுரை மெயின் ரோட்ல பஞ்சுப்பூர் அருகில் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து 3 மாதத்திலிருந்து 7 மாதம் உள்ள குழந்தை சிசுகள் அது இந்த கருக்கலைப்பு செய்தது இதெல்லாம் சேகரித்து இப்போ எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கம் நிச்சயமாக இதெல்லாம் தலையிட்டு இந்த மாதிரியான காரியங்கள் இன்னுமேலும் நடைபெறாத அளவுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நில மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் நாளை சேலம் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நில மோசடி தனிப்பிரிவில் ஆஜராகிறார். சேலம் அங்கம்மாள் காலனி மற்றும் பிரீமியர் மில் நில விவகாரத்தில் முக்கிய நபராக சிக்கியுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் மத்திய குற்றப்பிரிவு நில அபகரிப்பு மீட்பு குழுவில் நாளை ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் ஆஜராக உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் அதிக அளவில் கூடுவதற்கு வாய்ப்புள்ளதால் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. இதனால் முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்களின் பட்டியலை தயார் செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் கைது செய்யவும் காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ பட்டப்படிப்பிற்கு மத்திய அரசு அறிவித்துள்ள கட்டாய நுழைவுத் தேர்வை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜய் மாநிலம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மருத்துவ படிப்பிற்கு மத்திய அரசு அறிவித்துள்ள கட்டாய நுழைவுத் தேர்வை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜய் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று விஜய் குற்றம் சாட்டினார். தருமபுரி அருகே கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய பெண்களுக்கு தேமுதிக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கொடியேற்றும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தருமபுரி மாவட்ட தேமுதிக செயலாளர் டாக்டர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சீர்காழியில் பால்சாமி கல்வி அறக்கட்டளை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 109வது பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் தேமுதிக மாவட்ட செயலாளரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான பால அருட்செல்வன் கலந்து கொண்டு சான்றோர்களுக்கான விருதுகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராசிபுரத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை தேமுதிக மாவட்ட செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். இதில் தேமுதிக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பழனி அருகே வனத்துறை அனுமதியுடன் வெட்டப்பட்ட மரங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தாமரைக்குளம் கண்மாயில் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வளர்த்த பல்வேறு மரங்களை அய்யலூரை சேர்ந்த துரைசாமி என்பவர் ஏலம் எடுத்துள்ளார். வனச்சரகரின் அனுமதி கடிதம் பெற்று மரங்களை வெட்டி லாரி மற்றும் டிராக்டர்களில் ஏற்றி வந்து கொண்டிருந்த போது பழனி வட்டாட்சியர் மனோகரன் தலைமையிலான அதிகாரிகள் வாகனத்தோடு மரங்களை பறிமுதல் செய்தனர். வனச்சரக அலுவலர் வருவாய்த்துறையினரிடம் பேச்சு நடத்தியும்
மரங்களை கொடுக்க மறுத்து அபராதம் விதித்ததால் தாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டதாக குத்தகைதாரர் துரைசாமி தெரிவித்தார். விழுப்புரம் அருகே வரதட்சணை கொடுமையால் பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள காந்தலவாடி கிராமத்தை சேர்ந்தவர் மகாலட்சுமி. இவருக்கும் மாளிகைமேடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஆனந்தன் தனது மனைவி மகாலட்சுமியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து தனது சொந்த ஊருக்கு சென்ற மகாலட்சுமி அங்கு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். அப்போது தீ மளமளவென பரவியதால் வீட்டுடன் சேர்ந்து மகாலட்சுமியும் தீயில் கருகி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உணவு திருவிழாவிற்காக தயாரிக்கப்பட்ட மிக நீளமான மேஜை கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்தது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.